நேத்து தான் ஊழலை தட்டி கேட்ட சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்த பேசணும் இல்லையா. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில் கனிம வள முறைகேடை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு சமூக ஆர்வலரும் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த திருமயம் அப்படிங்கிற பக்கத்துல வெங்கலூர் கிராமத்தை சார்ந்தவர் ஜகபர் அலி அப்படிங்கிறவர். இவர் ஒரு சமூக ஆர்வலர். அது போக அதிமுக சிறுபான்மையினர் அணியில இருக்காரு. அந்த பக்கத்துல நடக்கக்கூடிய அந்த ஊர்ல நடந்த கபடி போட்டிகள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாத்தையுமே நல்லா ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய துளையனூர் அப்படின்னு ஒரு கல்குவாரி இருக்கு. அந்த கல்குவாரியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லைசன்ஸ் முடிஞ்சும் கூட நிறைய கற்களை அதிகமாக எவ்வளவு பர்மிட் பண்ணிருக்காங்களோ அதை தாண்டி நிறைய கற்களை வெட்டி எடுத்துட்டே இருக்காங்க. இதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது அப்படின்ற புகாரை எடுத்துட்டு போய் இவர் வருவாய்த்துறையிலும் கனிம வளத்துறைக்கும் டிசம்பர் மாசத்துல ஒரு புகார் கொடுத்திருக்காரு. ஆனா அதிகாரிகள் அந்த புகாரின் பேர்ல எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருந்திருக்காங்க. இவங்க நடவடிக்கை எடுக்காம இருந்ததை வச்சுட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஜனவரி 13ஆம் தேதி இருக்குல்ல, அன்னைக்கு போய் கலெக்டர் ஆபீஸ்ல குறைதீர் முகாம் நடக்கும். அந்த குறைதீர் முகாம்ல போய் இவருடைய புகாரை கொடுத்திருக்காரு. அதுல இருந்து 4 நாட்கள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நவம்பர் 17ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் பைக்ல போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ வேகமாக அந்த பக்கம் ஒரு லாரி அவர் மேல ஏறி அவர் இறந்து போயிருக்காரு. அப்ப இது அப்பட்டமான கொலை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. உடனடியாக போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த கல்குவாரி இருக்கு இல்லையா, அந்த கல்குவாரியினுடைய அதிபர், உரிமையாளர், அவங்களுடைய பையன், லாரி டிரைவர், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்கன்னு சேர்ந்து ஒரு 5 பேர் பிளான் பண்ணி இவரை கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்தையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த கல்குவாரியினுடைய உரிமையாளர் மட்டும் காணல, அவரை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா ஜனவரி 22ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவர் இறந்ததுக்கு அப்புறமாக இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூவா போனதுக்கு அப்புறமாக அதிகாரிகள் அந்த கல்குவாரியை ஆய்வு பண்ணிருக்காங்க. ஆய்வு பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கல்குவாரியினுடைய லைசன்ஸ் 2023லயே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமாக 2 வருஷமா பாத்தீங்கன்னா அவங்க நிறைய முறைகேடாக அங்க இருக்கக்கூடிய கல் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து மிகப்பெரிய அளவுல முறைகேட்டுல ஈடுபட்டிருக்காங்க. அதிகாரிகள் ஆய்வு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாக இது மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு, இதை இன்னும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஆலை அதிபர்கள் இருக்காங்களா, அந்த குவாரி அதிபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பல கோடி ரூபாய்க்கு அபராதமும் போடப்பட்டதாகவும், ஆனா அதெல்லாம் மீறி இவங்க இந்த மாதிரியான முறைகேட்டுல ஈடுபட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா எது எப்படியா இருந்தாலும் பாத்துக்கோங்களேன், இன்னைக்கு ஒரு சமூக ஆர்வலருடைய உயிர் அப்படிங்கிறது போயிருச்சு. ஒரு கனிம வளம் அப்படிங்கிறது அந்த முறைகேட்டை அவர் எடுத்துட்டு போய் சொல்லியிருக்காரு. எடுத்துட்டு போய் புகார் கொடுத்தது, அதுல ஆய்வு கூட அவங்க பண்ண வரல, புகார் கொடுத்ததற்காகவே இங்க ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா இன்னும் எத்தனை சமூக ஆர்வலர்கள் முன்னாடி வருவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு எல்லார் கையிலுமே ஒரு செல்போன் அப்படிங்கிறது இருக்கு. யார் வேணாலும் எந்த ஒரு பிரச்சனை பார்த்தாலும் ஒரு வீடியோவாக எடுத்து எதையும் பேசலாம். அப்போ ஒரு முறைகேட்டையோ ஒரு ஊழலையோ ஒரு தவறான ஒரு விஷயத்தை தட்டி கேட்கறவங்க எல்லாத்தையுமே இவ்வளவு ஈஸியாக கொலை பண்ண முடியும் அப்படின்னா நாளைக்கு நம்முடைய சமூகத்திற்காக யார் இந்த மாதிரி கேள்விகளை கேட்க முன் வருவாங்க அப்படின்னு தெரியல. அப்ப இந்த மாதிரியான முறைகேடுகள் எல்லாம் எப்படி அம்பலமாகும், எப்படி வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறதே தெரியல. அதனால இன்னைக்கு அவர்கள் 4 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. அது போக அந்த காணாமல் போன இன்னொருத்தரையும் கைது பண்ணணும், இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய விருப்பமாகவும் இருக்கு. அது போக இவர் முன்னாடியே புகார் கொடுத்தாரு தானே, புகார் கொடுத்தும் அதன் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது தெரியல. அப்படி நடவடிக்கை எடுக்காம இருந்த அதிகாரிகள் மீதும் விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிறைய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நாமளும் அதைத்தான் சொல்றோம், அந்த அதிகாரிகள் மீது விசாரணை சொல்லணும். அது போக இந்த குற்றவாளிகள் அப்படிங்கிறவங்க இதுக்குள்ள சுருங்கிடக்கூடாது. இந்த கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது
நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. இன்னைக்கு அதுவும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. அப்ப இவர்கள் மட்டும்தான் இதுக்கு காரணமா, இல்லை இதற்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களாகிய நம்முடைய விருப்பமாக இருக்கு. அதை ஆளும் அரசு வந்து செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்பலாம். இந்த மாதிரியான நபர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை மற்றவர்களுக்கும் இந்த மாதிரி யாராவது தட்டி கேட்டா வந்து உடனடியாக அவங்களை கொலை பண்ணிடலாம் அப்படின்னா இவங்களுக்கு கொடுக்குற தண்டனை பண்ணிட முடியும் அப்படிங்கிறத தாண்டி ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டாங்க நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒன்றும். இன்னொன்று வந்து இந்த மாதிரியான தவறுகள் செஞ்சால் நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தோன்ற அளவுக்கான ஒரு தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஜகபர் அலி மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர் ஒருத்தர் தான் இந்த மாதிரி சமூக ஆர்வலர் இறந்திருக்காரா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை, ஏகப்பட்ட சமூக ஆர்வலர்கள் இங்கே கேள்வி கேட்பதன் மூலமாகவே வந்து பல பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க, பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுது. இதை எல்லாத்தையும் களைய வேண்டிய அவசியம் வந்து இன்னைக்கு அரசுக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஊழல் முறைகேட்டை வந்து யார் வேண்டுமானாலும் இன்னைக்கு வெளிக்கொண்டு வரலாம். அப்போ மக்கள் சைடில் நிற்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுது மக்களாகிய நாமும் கூட கொஞ்சம் ஒதுங்கி இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை பேசுவதற்கு யாருமே வெளிவர மாட்டாங்க. அப்போ ஜனநாயகத்திற்கு இல்லை மக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்காது. நாளைக்கு யாருமே கேட்கல அப்படின்னு சொன்னா நான் மக்களுடைய பல பிரச்சனைகள் எப்படி வெளிவரும் அப்படிங்கறத வந்து நாமளும் வந்து புரிஞ்சுக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க.